உங்க அம்மா அப்பால உங்களை தடுக்க முடியுமா? காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு போக விடாம எமோஷனல் அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தடுக்க முடியும் சார். முடியும். முடியும். இந்த காதல் நீ லவ் பண்ணிட்ட, இது உனக்கு ஒரு லைஃபே கிடையாது, நாங்க உனக்கு நல்ல லைஃப் பார்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற அங்கேயே ஒரு பிரெயின் வாஷ் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா முடியும் சார். கண்டிப்பா முடியும். ஓகே, கண்டிப்பா முடியும் சார். முடியும். கண்டிப்பா முடியும். நீங்க திடீர்னு உங்க அம்மா உங்க அப்பா இவங்களை பத்தி மட்டுமே கவலைப்படுறீங்களே, உங்களுக்கா கையெடுத்து காதலிச்சானே அவன் எவ்வளவு பையன் லவ் பண்றான்? உசுரை கொடுத்து தடுக்கலாம் சார், ஆனா எங்களை மாத்த முடியாது. முடியாது. மாத்துறது மாத்தாத அப்புறம் அவன் போனா போச்சுல, உங்களை மாத்திட்டாங்க. நீங்க இருக்கீங்க, மாறிக்கங்க. அந்த பையன் என்னவா? அவன் கூட வாழணும், அதானே வாழ்க்கை. நீங்க இந்த கேரக்டருக்குள்ள ஒரு ஆம்பளை போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றோம், அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டுமா, ஏத்துக்கல. இதே உங்க பையன் பண்ணா அவங்க அம்மா அழுகுறாங்க, நான் என் வீட்ல இருக்கேன், நீ உன் வீட்ல இருக்க சொன்னா ஓகேயா? அவன் என்ன பண்ணணும்? He has to leave the home, right? For what? For what? For you. ஒரு ஆண் உங்கள் மீது வைக்கிற காதலுக்கு மேல வெறும் ட்ரஸ்ட் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ ஜாதிக்காரியோ சொந்தக்காரியோ யாரும் கிடையாது. What about the girls, sir? போத். அப்புறம் ஏன் இந்த வார்த்தை வருது? நான் தான் சொல்லிச்சேன் ஷாக்கிங் கிளைமாக்ஸ். என் டைரக்டர் அங்க தான் சொல்றாரு, இட்ஸ் ஷாக்கிங் கிளைமாக்ஸ். பட் இது எனக்கு ஷாக்கிங் கிளைமாக்ஸ்மா. விட்டுட்டு போறேன் எல்லாத்தையும் அப்படியே இருப்பேன்னு சொல்லி நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு காதலின் மீது கண்மூடித்தனமான பிரியம் இருக்கணும், அதான் லவ். அது காட்டாறு போல பிச்சுக்கிட்டு போகும். தட்ஸ் லவ். அப்படி ஒரு லவ் இல்லாதவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணிட முடியும். அதான் அவங்க நம்புறாங்க. இன்னும் உங்கள் காதல் மீது அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கும்னா அவங்க தடுக்க போறது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு உங்க காதல் மீது தீராத நம்பிக்கை வேண்டும்.